ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வவல்லமுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே சிறிது நேர தியானத்துக்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நாம் வாசித்த சங்கீதம் 89 அதனுடைய 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆமென். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கர்த்தாவுடைய, நம்முடைய தேவனுடைய முகத்திலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே அவருடைய ஜனங்கள் நடப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஒரு இருட்டான பகுதியில நமக்கு போகணும்னா ஒண்ணு அங்க லைட் இருக்கணும், இல்லாட்டி நம்ம டார்ச் லைட் கொண்டு போகணும். ஆமென். அல்லேலூயா. இல்லாம போக முடியுமா? இருட்டுக்குள்ள போக முடியுமா? முடியாது. வெளிச்சம் நமக்கு தேவை இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாதிரி பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஒவ்வொரு ஜனத்திற்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு, ஸ்தோத்திரம், அவர்களுக்கு வழியிலே போவதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. சில காரியங்கள் நடப்பிப்பதற்கு அவர்களுக்கு வெளிச்சம் தேவை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது அவர் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னதுங்க? அவங்களுக்கு பாதுகாப்பு. பகலிலும் இரவிலும் அவர் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். வெளிச்சத்தை பிரகாசிக்கக்கூடியதாய் தேவன் இருந்தார். அந்த வெளிச்சத்துல இருந்ததுனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க? பிரயாணப்பட்டு போயிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அவர் மிகப்பெரிய வெளிச்சமா இருந்தார். அப்ப அந்த ஜனங்கள் அவருடைய முகத்தினுடைய வெளிச்சத்திலே நடந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, வழி தெரியாத போது, பாதை மாறின போது, பாவம் செய்த போது, அக்கிரமம் செய்த போது, மீறுதல் செய்த போது அவர்களை கண்டித்துணர்த்தி தவறை தவறென்றும், அக்கிரமத்தை அக்கிரமம் என்றும், துன்மார்க்கத்தை துன்மார்க்கம் என்றும், கேடான காரியங்களை கேடான காரியம் என்றும் அறிவித்து அவர்களுக்கு உணர்த்தி வைத்து அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுத்து அவர்களை ஸ்தோத்திரம் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவரை நோக்கி பார்க்கவும், அவருடைய வழியிலே நடக்கவும், கனி கொடுக்கவும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தேவனுடைய முகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் வெளிச்சத்தை பார்த்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய முகத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு உணர்த்தி வைத்தது சரியான பாதையிலே நடக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராலே அவங்க உணர்த்தி வைக்கப்பட்டாங்க. தம்முடைய ஜனத்திற்கு அவர் என்ன செஞ்சாருங்க? அவருடைய முகத்திலே இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் நடந்தார்கள். அதனாலதான் இந்த சங்கீதத்தை எழுதுகிற ஸ்தோத்திரம் ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதகர் சங்கீதம் என்ன செய்கிறான்? போதகத்தின் ரீதியிலே இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். பாருங்க, கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆண்டவருடைய முகத்தில் வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்தில் நடந்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, தலை குனியவில்லை, அவமானப்படவில்லை. அவங்களுக்கு உணவு தேவை போது, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் தண்ணீர் தேவைப்பட்ட போது, கஷ்டப்படுகிற வேலையின் போது, துக்கத்தின் அனுபவத்தில் இருக்கும் போது, ஆமென், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். காரணம், அவருடைய முகத்தினுடைய வெளிச்சத்தை பார்த்து நடந்த போது அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அவசியமோ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தார்.
ஆனபடினால அவர்கள் வெட்கப்படவில்லை. காரணம், அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் நடந்தார்கள். அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உள்ளங்கைகளிலே அவர் வரைந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டுல ஏசாயா பகுதியில் சொல்லுகிறது, எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், எலும்பி பிரகாசி, கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய ஒளி உன்மேல் உதித்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை, வெளிச்சத்தை கொண்டு நம்மை நடத்தினார், நம்மேல் உதிக்க செய்தார். அல்லேலூயா. இதே புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே ஒளியா இருக்கிறார். அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் வெளிச்சமுடையவராய் இருக்கிறார். ஆனபடியால் நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனாலதான் யோவான் 1 அதிகாரத்துல அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யோவான் 1 அதிகாரம் அதனுடைய 8 வசனம் நினைக்கிறேன். யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒளியாய் கடந்து வந்தார். அந்த நாட்களிலே அவர்களை வழிநடத்துவதற்கு, அவர்களை கைட் பண்ணுவதற்கு, ஆலோசனை சொல்லுவதற்கு, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா எல்லாரும் நம்பினாங்க, மேசியா ஒருவர் வருவார், நமக்கு ராஜாவா இருந்து அவர் நம்மை வழி நடத்துவார், நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பார், அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார், நமக்கு முன்னோடியா இருந்து நம்மை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து ஒளியாய் அந்த ஜனங்களுக்கு உதித்து வந்தார். அதனால சொல்றாரு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவினிடத்தில் நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஒளியை, அந்த வெளிச்சத்தை நம்மை பிரகாசிப்பிக்க செய்திருக்கிறார். ஆமென். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறதுனால அவர் எங்கெங்கெல்லாம் கடந்து சென்றாங்களோ, ஒரு இடத்துல துக்கம் இருக்கிறதா, அவர்களுக்கு அந்த குடும்பத்தின் மீது அவர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். அவருடைய கவலை மாறினது. வியாதியின் மத்தியிலே இருக்கிற ஜனங்களுக்கு முகத்தின் வெளிச்சத்தை அவர்கள் பிரகாசிக்க செய்த போது அந்த வியாதி மாறினது. மரண அவஸ்தையில் இருக்கிற போது இயேசு கிறிஸ்து முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். மரண அவஸ்தை மாறினது, கவலை மாறினது, துன்பம் மாறினது, வியாதி மாறினது, பிரச்சனை மாறினது, எல்லா அவஸ்தைகளும் மாறினது. அவர் ஒளியாய் கடந்து வந்திருக்கிறார். அதனால சொல்றாரு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த இயேசுவாகிய அந்த ஒளி, மெய்யான ஒளி இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே அவர் ஜொலிக்கும்படியாய், பிரகாசிக்கும்படியாய், உனக்கு நல்வழி காமிக்கும்படியாய், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய சஞ்சலங்கள், மன வருத்தங்கள், துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள், சஞ்சலங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் அவர் உதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உனக்கு தம்முடைய ஒளியை ஸ்தோத்திரம் பிரகாசிக்க செய்து அவருடைய ஒளியிலே நடக்கும்படியாய், அவருக்கு பிரியமாய் இருக்கும்படியாய், அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படியாய், அவரை சார்ந்திருக்கும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒளியினிடத்திலே வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த ஒளியினிடத்திலே வந்தவர்கள் ஒருபோதும் அவமானப்படவில்லை, ஒருபோதும் தலை குனிந்து நிற்கவில்லை. அந்த இயேசுவின் பாதத்தில் இன்னைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய குடும்பத்திலே பிரகாசியும்,
உடைய முகத்தின் வெளிச்சம் எங்களுடைய குடும்பத்திலே பிரகாசிக்கட்டும், சபையிலே பிரகாசிக்கட்டும், எங்களுடைய கிராமத்திலே பிரகாசிக்கட்டும், எங்களுடைய ஜனங்கள் மத்தியிலே பிரகாசிக்கட்டும், என்னுடைய கணவருடைய வாழ்க்கையிலே, மனைவியுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்யட்டும். நாங்கள் அன்றைய குடும்பமாய் உம்முடைய வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தை முன்பாக எல்லாரும் விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் முழங்கால் பிடிடுவோம். நாம் ஜெபிக்கலாம். ஏற்ற வார்த்தையின் பிரகாரமாய் விட்டுக் கொடுத்து ஜெபிக்கலாம். ஹேனா ஜெபம்.